செய்தியை பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக செய்தி வெளியாகியிருந்த நிலையில் ஈரான் தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடனான போர் முடிவிற்கு எந்த ஒப்புதலும் தங்கள் தரப்பில் அளிக்கப்படவில்லை எனவும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் தொடர்பாக ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் தரப்பில் இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். சற்று முன்னதாக தான் நம்ம பார்த்திருந்தோம், அமெரிக்க அதிபரும் துணை அதிபர் JD வான்ஸ் கூட தனியார் தொலைக்காட்சியில் அதை உறுதிப்படுத்தி இருந்தாரு. ஈரான் தரப்புல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாக்குதல்கள் இன்னுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களாக இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் முழுமையான போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு முடிவடைந்தது என அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏதும் அளிக்கவில்லை என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக ட்ரம்ப் கூறிய நிலையில் தற்பொழுது போர் நிறுத்த ஒப்புதல் அளிக்கவில்லை என ஈரான் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த போர் முடிவடைந்தது என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்போது ஈரானுடைய இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. ட்ரம்பின் கூற்றை மறுக்கும் வகையில ஈரான் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்பொழுது ஈரான் இந்த ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்தோ இந்த ஒப்பந்தம் குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் எங்களிடம் மேற்கொள்ளவில்லை என ஈரான் தற்பொழுது இதனை மறுத்திருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது போலவே இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சூழலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என ஏற்கனவே அமெரிக்கா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் அந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முழுமையான மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு முடிவடைந்தது என அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் தற்பொழுது இந்த போர் நிறுத்த ஒப்புதல் அளிக்கவில்லை என ஈரான் தரப்பு தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் உச்சகட்ட பதட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இரு நாடுகளின் நிலவி வந்த போர் நிறைவடைந்தது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது ஈரானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது வெளியாகி இருக்கிறது. எந்த விதமான ஒரு போர் நிறுத்த ஒப்புதலையும் அளிக்கவில்லை என ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி செல்லும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தெரிந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.